கொங்கு நாடு சீரிஸ் அப்படின்னா, அதில தவிர்க்க முடியாத ஒரு டிஷ்ஷோட ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கத்திரிக்காய் சட்னி. இத நாங்க கத்திரிக்காய் கெடசல் அப்படின்னு சொல்லுவோம். இது பெரிய ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா, நீங்க சின்ன ரோட்டு கடையிலலாம் சாப்பிடும் பொழுது, நல்லா தண்ணியா ஒரு கத்திரிக்காய் சட்னி குடுத்துருப்பாங்க. அதுதாங்க இது. வீட்ல நம்ம செய்யும்போது கொஞ்சம் கெட்டியா செஞ்சுக்கலாம். டேஸ்ட்டு சும்மா வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் எப்பவும் இத குக்கர்ல செய்வேன். அது ரொம்ப ஈஸி. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பில, பச்சை மிளகா இதெல்லாம் ஒரு வதக்கிட்டு கியூப்ஸாக கட் பண்ண கத்திரிக்காயை உள்ளே போட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி உள்ளே சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் அளவாகவே தண்ணி சேர்த்திக்கோங்க. நல்லா ஒரு 3 விசிலுக்கு நான் ப்ரெஷர் குக் பண்ணிப்பேன். அப்போ கடையறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த வெந்த பிறகு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு பருப்பு மத்தலாம் நல்லா கெடைஞ்சிட்டு மறக்காமல் நம்ம வடித்து வச்ச தண்ணியும் உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கத்திரிக்காய் சட்னி ரெடி. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறது என்னோட ஆசை.